எங்கே மொத்தமாக கிளம்பிட்டீங்க? என்ன அப்படி வரிசையெல்லாம் கையில் எல்லாம் காசெல்லாம் வச்சுருக்கீங்க? தேர்தல் டைம் அப்படிலாம் காசெல்லாம் கொண்டு போகக்கூடாது, தெரிய வேணாமா உங்களுக்கு? காசு என்ன கையில் காசு வச்சுருக்க? 10 ரூபா வச்சுருக்க. என்ன வாங்க போகிற? ஐஸ்கிரீம் வாங்க போறேன். ஐஸ்கிரீம் வாங்க போறியா? இப்படிலாம் காசெல்லாம் எடுத்து வரக்கூடாது வெளியில். வாங்கிட்டு வா. நெல் நெல் நீனடா எவ்வளோடா வச்சுருக்க? 10 ரூபா வச்சுருக்கியா? இதெல்லாம் கொண்டு போகக்கூடாதா? இங்கே நெல் செக் பண்ணி செக் பண்ணுறா, அவனை செக் பண்ண வையே. தம்பி நீ என்ன எவ்வளோ வச்சுருக்கா? 20 ரூபா. 20 ரூபா வச்சுருக்கியா? 20 ரூபாயெல்லாம் கொண்டு போகக்கூடாது வெளியில். கொண்டா காசை, காசை கொண்டா. போ, ஓடு ஓடு. நீ எவ்வளோ வச்சுருக்கியா? செக் பண்ணு. 100 ரூபா வச்சுருக்கியா? என்ன வாங்க போகிற? பிஸ்கட் வாங்க. இப்படிலாம் கொண்டு போகக்கூடாது, காசை வெளியில் கொண்டு போகக்கூடாது. கொண்டா கருவூலத்தில் சேர்க்கணும், அரசு கருவூலத்தில் போட. கொண்டா காசை காசை கொடு. மக்களே, இப்படிலாம் காசை வெளியில் கொண்டு போகாதீங்க. நிலம் வாங்க போகிறேன், நகை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வெளியில் கொண்டு போய் மாட்டிக்கிறாங்க. உரிய ஆவணங்கள் இல்லாமல் எந்த ரூபாயும் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்காங்க. அதனால் கவனமாக இருங்க. கொண்டு போய் கொடுத்துட்டு மாட்டிக்கிறாங்க. அப்புறம் அலைச்சல் உங்களுக்கு தான். அதனால் எந்த ரூபாயும் பணம் காசும் கவனமாக வச்சுக்கிங்க. அப்புறம் அரசு கஜானாவில் போய் சேர்ந்துடும். அப்புறம் நீங்கள் அரும்பாடுபட்டு தான் வாங்கணும் அந்த காசை. ரொம்ப போராடி தான் வாங்கணும். அதனால் வெளியில் பணம் காசு கொண்டு போகாதீங்க.